உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அது பால் குடம் எடுக்கிறவங்களும் காவடி எடுக்கிறவங்களும் தானே இருப்பாங்க. நீ எதுக்கு விரதம் இருக்க? அம்மாச்சி, நான் நாளைக்கு பால் குடம் எடுக்க போறேன். என்ன சொல்ற? பால் குடமா? என்னடி இது சொல்லாம கொள்ளாம? அம்மாச்சி, இந்த தடவை நான் ஊர்ல தானே இருக்கேன். எடுக்கலன்னா என் மனசாட்சி ரொம்ப உறுத்தும். அதான் பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்ட. இருக்கிற எல்லா பிரச்சனையும் காத்தாயி தீர்த்து வைக்க மாட்டாளா? தாயே, காத்தாயி புண்ணியத்துல இந்த வருஷம் நீ பால் குடம் எடு அத்தா. அவ மனசு குளிரட்டும். பாட்டி, புரிஞ்சு போச்சு. இது எல்லாமே உங்க காத்தாய் பண்ற வேலையா? காத்தாயியா? மாமா, அது சாமி மாமா. புனிதா, அதே சாமியை தான் நான் சொல்றேன். அதாவது இந்த அளவுக்கு நமக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு அந்த காத்தாய் தான் நம்ம நந்தினியை இங்க வர வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லன்னா நந்தினி இந்த தடவை பால் குடம் எடுத்திருப்பாளா என்ன? கண்டிப்பா அந்த காத்தாய் பார்த்த வேலை தான் இது. புரியுதா பாட்டி உங்களுக்கு? மாப்பிள்ள தம்பி, நீங்க சொன்னது 1000த்துல ஒரு வார்த்தை. நிச்சயமா இது காத்தாயி செஞ்ச திருவிளையாடல தான் இருக்கும். காத்தாயி எல்லாமே இது ஓ வேலை தான். நந்தினி, வாட் இஸ் தட் பால் குடம்? அது எப்படி எடுப்பாங்க? அது சாதாரண வேண்டுதல் தான் அத்தா சார். சாமியை வேண்டிக்கிட்டு பால் குடத்துல பாலை எடுத்துக்கிட்டு ஊர் ஜனத்தோட ஊர்வலமா போய் சாமிக்கு அபிஷேகம் செஞ்சா ஆத்தா மனசு குளிர்ந்து நம்ம கேக்குற வரத்தை கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை. ரியலி? சூப்பர். மாமா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்பா வந்து காவடி எடுப்பாங்க. அதுவும் சடல் காவடி. நந்தினி, அதென்ன காவடி தெரியும், ஒரு மாதிரி செமி சர்க்கிளா இருக்குமே. அதென்ன சடல் காவடி? இல்ல சின்னையா, காவடியில பல வகை இருக்கு. பால் காவடி, பன்னீர் காவடி, சேவல் காவடி, புஷ்ப காவடி, சடல் காவடி, அப்புறம் பறவை காவடின்னு பல வகை இருக்கு. உடம்பு முழுக்க 1008 வேலை குத்திக்கிட்டு நம்மள சுத்தி ஒரு சின்ன பல்லாக்கு மாதிரி பண்ணி வச்சிருவாங்க. நம்ம உடம்புல குத்தி இருக்கிற வேல் இருக்குல்ல, அதுதான் பல்லாக்க தாங்கிட்டு இருக்கோம். உடம்புல குத்துனா இறங்கிறாதா? அது இறங்காது சின்னையா. பக்தியோட பண்ணோம்னா அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. காத்தாயோட சித்தம். மாமா, அந்த சடல் மேல சாமி வச்சிருப்பாங்க மாமா. உடம்புல குத்துற வேலால சடலை சுமந்துகிட்டே ஆடிக்கிட்டே போகணும் மாமா. அதே மாதிரி உடம்புல கொக்கிய குத்தி பறவை மாதிரி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு வர்றது பறவை காவடி. இப்படி நிறைய வேண்டுதல் இருக்கு மாப்பிள்ள தம்பி. நம்ம வேண்டுதலை பொறுத்தது. நம்ம எந்த அளவுக்கு உடலை வருத்தி வேண்டுதலை நிறைவேற்றுறோமோ அந்த அளவுக்கு ஆத்தாவோட மனசு குளிர்ந்து போயிடும். அப்படின்னா ஃபைன். நந்தினி, எனக்கு ஒரு ஐடியா. இந்த தடவை சணல் காவடி, சிச்சி அடல் காவடி நான் எடுக்கிறேன். அதான் சடல் காவடி நான் எடுக்கிறேன். உங்க காத்தாய் மனசு குளிர்தா இல்லையான்னு நம்ம பாப்போமே. என்ன, வாட் இஸ் திஸ்? எதுக்கு எல்லாரும் இப்படி ஷாக்கிங்கா பாக்குறீங்க? ஐயோ அத்தா சார், உங்களுக்கு எதுக்கு இந்த விஷ பரீட்சை? Why not நந்தினி? இப்போ எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு இவ்ளோ நாள் இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆமா, சரி, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு இந்த வாட்டி நான் காவடி எடுக்கிறேன். வாட்ஸ் ராங் இன் தட்? மாமா சும்மா இருங்க அத்தா சார், வேண்டாம். ஏண்டி தம்பி, சாமிக்கு எடுக்கிறேன்னு சொல்லும் போது நாம வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீ சும்மா இரு. அவர் எப்படி இதெல்லாம் தாங்குவாரு? அத்தா சார், சடல் காவடி எடுக்கணும்னா முறையா 48 நாள் விரதம் இருக்கணும். அப்ப பால் குடம் எடுக்க அதுக்கும் 48 நாள் விரதம் இருக்கணும். அப்புறம் எப்படி நீ மட்டும் ஒரு நாள் விரதம் இருந்து பால் குடம் எடுக்கிற? அது எப்படி நந்தினி? How is it possible? அது வந்து இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்ன மாதிரியே நானும் இன்னைக்கு விரதம் இருக்கேன். ஆமா, இப்பத்துல இருந்து நான் சாப்பிடாம விரதம் இருக்க போறேன். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது விளையாட்டு இல்ல தம்பி. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு. எத்தே, நீங்களே இப்படி பேசலாமா? சின்னையா வாயால நான் காவடி எடுக்கிறேன்னு சொல்றாரு. அது அந்த ஆத்தாவோட உத்தரவுன்னு நினைச்சுக்கிறோம் தே.